நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். மணிவண்ணன் ஆள் இலையில் அவதரித்தவன், உன்னை போற்றி பல்லாண்டு பாட வேண்டும் என பாவை பாடினாள். கோதையின் வார்த்தையை வேதமாய் கொண்டு தினந்தோறும் திருப்பாவையில் உன்னை பாடி வருகிறோம், உன்னையே நாடி வருகிறோம். பந்தம் இல்லாத விஷயங்களிலும் ஒரு பந்தத்தை உருவாக்கி பார்ப்பது தத்துவத்தின் அங்கம். இந்த நுட்பம் தமிழுக்கு சொந்தம். ஆண்டாளும் ஆழ்வார் திருநகரியும் எனும் தத்துவத்தை முன்வைத்து அவற்றுக்கிடையே இருப்பது என்ன உளப்பூர்வமாய் உணர்ந்து சொல்கிறார் தாமல் முத்தான தமிழில் சத்தான கருத்தை. சதமக மணிநீலா சாருகல்காரகஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துகு அலக வினிபிதாகி ஷக்விரா கிருஷ்ணநாதா விலசத்து சிதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானகா. 30 தப்பாமல் நாம் அனுபவித்து வரக்கூடிய ஆண்டாளுடைய வைபவத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டாளை ஒரு கோணங்களிலே சேர்த்து தரிசித்து வருகின்றோம். அந்த ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு இந்த மாதத்திலே ஷார் விஜய் டிவி மூலமாக வீட்டில் இருந்தவாறே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பக்தர்களே, இன்றைய தினம் ஆண்டாளை ஒரு புதிய பரிணாமத்தில், அதாவது ஆண்டாளுக்கு பரிச்சயமில்லாத ஒரு திவ்ய தேசத்திலே ஆண்டாளை நாம் அழைத்து சென்று ஆண்டாளும் ஆழ்வார் திருநகரியும் என்ற ஒரு வைபவமாக நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். நமக்கெல்லாம் தோணலாம், ஆண்டாளுக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டாளுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் சம்பந்தம் இருக்கலாம், திருவரங்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கலாம், மதுரைக்கு சம்பந்தம் இருக்கலாம், அழகர் கோவிலிலே சம்பந்தம் இருக்கலாம். ஆழ்வார் திருநகரிக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இருக்கக்கூடிய சம்பந்தமே அந்த ஆழ்வார் திருநகரி என்ற திவ்ய கஷேத்திரத்தின் திருநாமம்தான். ஏனென்றால் ஆழ்வார் பதின்மர்கள் ஒரு பெண் பிள்ளையாக, ஆண்டாளும் ஒரு ஆழ்வார் தானே. மேலும் ஆழ்வார் திருநகருடைய ஸ்தல மகாத்மியத்தை நாம் நோக்குங்கால் பஞ்சக்ஷேத்திரம் என்று அந்த ஆழ்வார் திருநகரிக்கு பெயராம். அதாவது அதிலே முக்கியமான திருநாமம் வராக க்ஷேத்திரம் என்று ஆழ்வார் திருநகரிக்கு பெயர். 33 கோடி தேவதைகளும் மனிதர்களும் வராக அவதாரத்தை தான் தரிசிக்க தவறவிட்டவர்கள் பூலோகத்திலே வந்து ஆதிநாதனான திருக்குருகூர் அந்த சுவாமியை பிரார்த்திக்க, பகவான் தன்னுடைய ரூபத்தை கலைத்து இந்த க்ஷேத்திரத்திலே லக்ஷ்மியோடும் பூமாதேவியோடும் வராக நாராயணனாக தரிசனம் கொடுத்ததாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. கோதைக்கும் வராக சுவாமிக்கும் பெரிய ஒற்றுமையல்லவா? வராக சுவாமி பூமாதேவியை உத்தரவிடவில்லை என்றால் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுடைய திரு அவதாரம் ஏது? திருப்பாவை ஏது? நாம் 30 தப்பாமல் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம்தான் ஏது? ஆக மூல காரணம் வராகமூர்த்தி, ஆழ்வார் திருநகரியும் வராக க்ஷேத்திரம். அந்த ஆழ்வார் திருநகரியிலே திருக்குருகூர், அதாவது குருவுக்கு ஏற்றத்தை அளித்த ஊர். வைணவ நவ திருப்பதிகளிலே, நவகிரகங்களிலே குரு பகவானை விசேஷமாக வழிபடக்கூடிய தலமாகவும்
அந்த தலமானது உள்ளது. பிரம்மாவிற்கே பகவான் குருவாக அங்கு தரிசனம் கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது. குருகூர் ஒரு சங்கிற்கு எம்பெருமான் அங்கு மோட்சத்தை அளித்தானாம். குருகு என்று சங்குக்கு பெயர். அதற்கு மோட்சம் அளித்ததால் சங்கினுடைய ஏற்றத்தை கூறுவதாக அந்த க்ஷேத்திரத்திற்கு திருக்குருகூர் என்று பெயர். அதனால் அன்றோ ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு என்று ஆதிநாதனான அந்த எம்பெருமானை சங்குக்கு மோட்சமளித்த என் ஆழ்வார் திருநகரி அப்பனே என்று கூட்டதாக நாம் ஏன் கொள்ளக்கூடாது? அதே ஆழ்வார் திருநகரியில் மற்றொரு பிரபாவம், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அழிந்து மீண்டும் உயிர் பெற காரணமாக இருந்தது ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வாரால் அவருக்கு அளிக்கப்பட்ட புளிய மரத்தினுடைய மூலமாக கிடைத்த ஒரு ஞானமன்றோ? நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரியை அடைந்து கண்ணனுன் சிறுத்தாம்பினால் பாசுரத்தை பல 1000 முறைகள் அனுசந்தானம் பண்ண நம்மாழ்வார் அவருக்கு திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் அளிக்கவில்லை என்றால் வைணவ சமுதாயத்திற்கு 4000 திவ்ய பிரபந்தம் ஏது? அந்த திவ்ய பிரபந்தம் 4000ஐயும் அளித்தார் என்றால் அதில் 143 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அடக்கம்தானே. அப்போது ஆழ்வார் திருநகரிக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் இதற்கு மேல் கூறவும் வேண்டுமோ? எல்லாவற்றையும் விட அங்கு இருக்கக்கூடிய புளிய மரத்தினுடைய சிறப்பு, அது தூங்கா புலிமரம் என்று பெயராம், உறங்கா புலிமரம் என்று பெயர். எல்லா மரத்திலேயும் இரவிலே இலைகள் மூடிவிடுவது வழக்கம், அந்த புளிய மரத்திலே மூடாது. அதையேத்தான் ஆண்டாளும் உறங்காது எழுந்திராய் உறங்காது எழுந்திராய் என்று அந்த புளிய மரத்திற்காக பாடியதும் நாம் கொள்ளலாம். இவ்வாறு பல சிறப்புகள் ஆழ்வார் திருநகரியிலே அமர்ந்திருப்பதனால்தான் இன்றும் மார்கழி மாதத்திலே ஆண்டாளுக்கு உற்சவம் இல்லாவிட்டாலும் திருக்குருகூர் வள்ளி அந்த 2 நாச்சியார்களுக்கும் ஆடிப்பூரத்தன்று திருநகரி க்ஷேத்திரத்திலே ஆண்டாளாக அலங்காரம் செய்து மாடவீதி பிரதட்சணம் செய்வதும், ராப்பத்தின் கடைசி நாள் ஆழ்வார் மோட்சத்திற்கு செல்லும் போது திருப்பாவையை அனுசந்தானம் செய்து திருப்பாவைக்கு வியாக்கியானம் கேட்பதும் ஒரு வழக்கமாக இருக்கிறது என்றால், ஆண்டாளுக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் உள்ள ஒரு சம்பந்தம் இப்போது நமக்கு நன்றாகவே புலப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள் ஆழ்வார் திருநகரியில் உள்ள கோவிந்த விமானத்தை தரிசனம் செய்து கடைசி 3 பாசுரங்களை கோவிந்தா 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 என்று பூர்த்தி செய்ததால் அங்குள்ள கோவிந்த விமானத்தினுடைய சிறப்பும் நமக்கு புலப்படும். அவ்வாறு ஆண்டாளும் ஆழ்வார் திருநகரியும் பக்தியால் ஒன்றுதான் என்று பல்வேறு சிந்தனைகளால் இருவரையும் இணைத்து நாம் ஆழ்வார் திருநகரியிலே ஆண்டாளை நினைத்து இந்த மாதத்தில் எம்பெருமானை தரிசிப்போமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீவல்லிபுத்தூர் நம் பாவையின் இல்லம், பக்தியின் உள்ளம், பாலகோபாலனின் ஹிருதயம் குடிபெயர்ந்த சன்னிதானம். பல தலைமுறைகளாய் கலாச்சாரத்தை காத்து வரும் கிரகத்தின் கதவுகள் நமக்காக திறக்கிறது பாரம்பரியம் பகுதியில். ஸ்வாகதம் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ண, ஸ்வாகதம் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ண, ஸ்வாகதம் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ண, ஸ்வாகதம் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ண. மதுராபுரி சதன மதுராபுரி சதன மிருதுவதன. சூடி கொடுத்த சுடர்கொடியால் இந்த ஆண்டாள் அமைந்துள்ள இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க வீடை பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. வீட்டினுடைய வயதை பார்க்கும்பொழுது 500 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறப்ப அதை கேட்கும் பொழுதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 500 வயது உள்ள இந்த வீட்டில் இன்னும் எந்தவித ஒரு பழுதையும் நாம் பார்க்க முடியல. இங்கே அமைந்திருக்கக்கூடிய பூஜை அறைகள், இங்கே உள்ள தெய்வங்களின் படங்கள் மற்றும் 1934 இங்கே இருந்த முதியோர்களின் கைவண்ணத்தில் அமைந்த படங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வியப்பாக இருக்கிறது. மொத்தம் இந்த வீடு 500 வருஷங்கள் ஆச்சு.
என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து 5வது தலைமுறை, எதையுமே மாற்றங்கள் எதுவுமே செய்யாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வழியாக மேலே ஏறி போய் பார்த்தோன்னா கோயிலுடைய தேர் சுற்றி வரத இந்த மாடியிலேருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். இங்கே ஆண்டாளுக்கு நீராட்டு உற்சவம் சொல்லி ரொம்ப விமர்சையாக நடக்கும் மார்கழி மாதம். அந்த 7 நாள் உற்சவத்தில் எங்களுடைய தோப்பனார், எங்களுடைய தமையனார் எல்லாரும் இந்த இடத்துல வச்சு தான் அந்த ஆண்டாளுக்கு எப்படி கைங்கரியங்கள் பண்ண கிடையாது. சோடசோபச்சாரம் சொல்லி 64 வகையான சோடசோபச்சாரங்கள். அந்த உபச்சாரங்கள்லாம் ஆரம்பத்தில் இந்த வீட்டில் இந்த இடத்துல கற்றுட்டு தான் நாங்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூல விக்கிரகத்தில் போய் அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிடுவோம். அது பாரம்பரியமான ஒரு வீடு இந்த வீடு. எதை பாடினாலும் அதன் ராகத்தை 3 வயதில் சொன்ன குழந்தையை என்னவென்று அழைக்கலாம்? 3 எழுத்தில் அந்த பெயரை சொல்லி பாராட்டலாம். மகதி. சங்கீத அற்புதம் என போற்றலாம். இந்த மார்கழியில் தனது தந்தையுடன் மகதி மயிலையில் எதை தேடிச் சென்றார்? இசையின் பெருமையை இனிமையாய் சொல்கிறார். நம் மனம் குளிர உருகி பாடுகிறார். மறக்க முடியாத என்னோட மார்கழி அப்படின்னு சொல்லணும்னா, இட் டேட்ஸ் பேக் டு 1988 டிசம்பர். எனக்கு கரெக்டாக 3 வயசு. 88 டிசம்பரில் எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்து நிறையா கச்சேரிக்கு கூட்டின்னு போவா. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 1988 டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் சபாவில் திரு மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய கான்சர்ட் நடந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் அம்மா மடியில் உட்காந்து நான் ஆரம்பத்துலேருந்து வாசிக்கிற எல்லா ராகத்தையும் ஐடென்டிஃபை பண்ணின்னு வந்துட்டு இருந்தேன். அப்போது மத்தியமாவதி வந்து ராகம் தான பல்லவி ஆரம்பித்தார். ராகம் ஆரம்பித்தோடனே நான் அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா மத்தியமாவதி வாசிக்கிறா, கச்சேரி ஆகிடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அம்மா சொன்னேன், இல்லை மத்தியமாவதி வந்து கடைசியில் மங்களம் பாடுறதுக்கு மட்டும் இல்லை, மெயின் பீஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு அம்மா சொன்னான். இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த சபா செக்ரட்டரிக்கு ஒரே ஆச்சரியம். ஆரம்பத்துலேருந்து இந்த பொண்ணு எல்லா ராகத்தையும் கரெக்டாக சொல்கிறதே. அதனால் ராகந்தானம் பல்லவி முடிஞ்ச உடனே குழந்தைய வந்து ஸ்டேஜுக்கு அழைச்சின்னு போகணும், ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம். நான் தானம் வாசிக்கும் போதே ஆல்மோஸ்ட் 8:30க்கு மேலே ஆகிடுது. அதனால நான் அம்மா மடியிலே தூங்கி போயிட்டேன். ஸோ தூக்கத்தில் எழுப்பி என்ன ராகம் கேட்டான்னா நான் தப்பாக வேணும்ட்டே சொல்லுவேன். கரெக்டான ராகமாக இருந்தால் கூட சங்கராபரணத்துக்கு ஷங்க்குன்னு ஆரம்பிச்சுட்டு கல்யாணின்னு மாற்றி விட்டுருவேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம். அதனால வெளியில் என்னை கூட்டின்னு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து என்னை கொஞ்சம் ப்ராப்பர் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து மேடைக்கு கூட்டின்னு போனால் அம்மா இடுப்பில் என்னை தூக்கி வச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் மைக். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் அவ்வளோ ரசிகர்களுக்கு முன்னாடியும் மேல ஸ்ரீனிவாஸ்ஜி அண்ட் கன்னியாகுமரி அம்மா வந்து ராகங்கள் மாற்றி மாற்றி வாசித்தா. நான் அது வந்து கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தேன். நான் கரெக்டாக வந்து கல்யாணி ராகம் வந்து அவர் ஆலாப்பன ராகம் வாசித்தார். அப்போது மத்தியமத்தை மட்டும் காட்டாமல் மற்ற ஸ்வரங்கள் மட்டும் வாசிச்சுட்டே இருந்தாராம். அது வரைக்கும் நானும் பொறுமையாக எந்த ராகம்னு அதை சொல்லவே இல்லை. அந்த மத்தியமம் வந்தால் தான் அது வந்து சங்கராபரணமா இல்லை அது கல்யாணியான்னு சொல்ல முடியும். அதனால அந்த பிரதிமத்தியமம் கேட்ட உடனே நான் வந்து கல்யாணின்னு சொன்னேன்னா. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பயங்கர ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட அன்றைக்கி இருந்த ரசிகர்கள் எல்லாரும் வந்து அடுத்த நாள் பேப்பரில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி சைல்ட் ப்ராடிஜிஸ் பான் அப்படி இப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்தது. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். சரி, எனக்கு டிசம்பர் 25னாலே அன்றைக்கி ஒரு கச்சேரி இருந்தால் கூட அது அன்ஃபர்கெட்டபிளான ஒரு ஈவெண்ட்டாக மாறப்போகிறதுன்னு எனக்கு ஒரு பெரிய உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஃபாலோயிங் தட் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கான்சர்ட் மியூசிக் அகாடமியில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 2006 பாலமுரளி சார் என் கச்சேரிக்கு வந்திருந்தார். கர்டன் ரைஸ் பண்ணுவேன். ஏற்கனவே மியூசிக் அகாடமியில் பாடுறோமேங்கிற ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. பட் கர்டன் ரைஸ் பண்ண உடனேயும் ஆடியன்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பாலமுரளி சார் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை நோஸ். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் வந்தது. எங்கள் அப்பாவோட குரு அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஒரு தாத்தா மாதிரி எனக்கு. ஸோ அவர் முன்னாடி நம்ம நல்லா பாடணுமேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. ஸோ அன்றைக்கி கச்சேரி அழகாக அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த இசை விழாவோட பெஸ்ட் வோக்கலிஸ்ட் ஃபார் கரகரப்பிரியா ராகாலப்பனைக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜென்ரலாகவே மார்கழி மாதம் அப்படின்னாலே எங்கள் அப்பா சொல்லுவாள், நவம்பர் கடைசியிலேருந்தே வந்து காற்றுலேயே வந்து இசையை வந்து சுவாசிக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாள். ஸோ கச்சேரி பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் வெளியில் மற்ற கச்சேரிகள் கேட்குறதும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த டிசம்பர் சீசன் முடிஞ்ச உடனே ஜான்வரி 2 வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சோகமாக ஒன்று நினச்சோம். ஐயோ என்னது இது சீசன் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே, கச்சேரிலாம் பெருசாக பரபரப்பாக அந்த டிசம்பர் சீசனில் இருந்த அந்த ஒரு பரபரப்பு இப்போ இல்லையே, வா நம்ம போய் மயிலாப்பூருக்கு போகலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் வெறும்ன மயிலாப்பூர்லாம் சுற்றி ஜஸ்ட்டு சபாக்கள்லாம் பார்த்துட்டு அப்படி வந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு கிரேஸ் டிசம்பர் சீசன்னா. ஐ திங்க் நம்ம சென்னையில் இந்த இசை விழா நடக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ. ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ. ಕೃಷ್ಣ ಎಂದರೆ ಸಕಲ ಕಷ್ಟವು ಪರಿಹಾರ. ಕೃಷ್ಣ ಎಂದರೆ ಸಕಲ ಕಷ್ಟವು ಪರಿಹಾರ. ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ. ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ. ಕೃಷ್ಣ 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 ಎನಬಾರದೆ. ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ. ಎನಬಾರದೆ ಎನಬಾರದೆ ಎನಬಾರದೆ. மார்கழி வைபவத்தின் ஒவ்வொரு பகுதியையும் உங்களில் பலர் யூடியூபிலும் பார்த்து வருகிறீர்கள். அதனை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மார்கழி வைபவம் நன்மையை அருளட்டும், நாளும் அது தொடரட்டும். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.